ஏக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்டு முருங்கை மரம் இருக்குதுல்ல, அது உடஞ்சு எங்கள் வீட்டு ஓட்டு மேலே விழுந்துருச்சாக்கும். ஏண்டி, ஒரு அவசர பொம்பளை பார்த்தானே யாரை திட்டுவா? உன்னை திட்டுவாடா, பக்கத்து வீட்டு கறி திட்டுவாடா? ரொம்ப முக்கியம்க்கா. ஆனாலும் உனக்கு வர வர நக்கல் ஜாஸ்தியாக போச்சு. இல்லடி, யாரை திட்டுவான்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற? யாருமா ஓவரா பேசுறது? ஒழுங்கு மரியாதையா எடுத்த பொருளுக்கு காசை கொடுத்துட்டு போயிரு. அப்படி இல்ல நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதாக்கும். அக்கா, என்ன ஒரே சண்டையா இருக்கும் போல? ஆமா முப்பதா, பாப்பு என்னன்னு பாப்போம். ஏமா ஒழுங்கா காசை கொடுக்குற வழியை பாருமா. ஏக்கா, எங்க அவசர பொம்பளை இங்க நிக்குது. ஏ முப்பதா, இங்க பெரிய பஞ்சாயத்து போலடி, வா என்னன்னு கேப்போம். ஏக்கா, என்னாச்சுங்கக்கா? இங்க பாரு குஷ்பு, முப்பதா இவங்க கடையில வெங்காயம் வாங்குனாக்கும் கொசுரா தக்காளி கூடன்னு கேட்டு ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்தேன். அதுக்கு இப்படி சண்டைக்கு வராங்க? ஏனுங்கண்ணா, ஒரு தக்காளி எடுத்ததுக்கு எதுக்கு இப்படி சண்டைக்கு வரீங்க? நீ ஏன் நல்லா கேளு முப்பதா. மா, ஒரு தக்காளி எடுத்ததுக்கு யாராவது இப்படி சண்டைக்கு வருவாங்களாமா? இந்த பொம்பளை 1 கிலோ தக்காளி எடுத்துருக்குதுமா. என்னது, 1 கிலோ தக்காளியா? எதுக்கு இப்படி அநியாயத்துக்கு போய் பேசுறீங்க? ஒரே ஒரு தக்காளி எடுத்துறாக்கும். ஏனுங்கக்கா, ஒரு தக்காளி எடுத்ததுக்கு எதுக்கு தான் இப்படி கூட்டமா சண்டைக்கு வராங்க? உண்மை சொல்லுங்க, எவ்வளவு தக்காளி எடுத்தீங்க? நான் போய் பேசுவேனா? ஒரு தக்காளி தான் எடுத்தனாக்கும். ஏனுங்கண்ணா, அந்த அக்கா எங்க வீட்டு ஹவுஸ் ஓனரு, அவங்க போய் பேசுவாங்களா? ஒரு தக்காளி தான் எடுத்தாங்களாமா, எடுத்துக்கிட்டு விடுங்கண்ணா. அட நீ வேறம்மா, அந்த ஒரு தக்காளியே 1 கிலோக்கு வரும். அவ்வளோ பெரிய தக்காளி எடுத்து வச்சிருக்கு இந்த பொம்பளை. அது மட்டும் இல்ல, இந்த பொம்பளை கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வேணும்னு எத்தனை எடுத்து வச்சிருக்குது பாருங்க. எப்பா, அந்த பொம்பளை எடுத்து வச்ச தக்காளி கொஞ்சம் எடுத்துருவாப்பா. இவ்ளோ பெரிய தக்காளியா? என்னண்ணா இவ்ளோ பெருசா இருக்கு? மா, இது ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. என் மூஞ்ச மறைக்கிற அளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த தக்காளி எடுத்து வச்சுட்டு இந்த பொம்பளை தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணுதுமா. ஏ முப்பாத்தா, நியாயம்னா நியாயம் தானே. கொசுரா ஒரு தக்காளி தரேன்னு சொன்னாங்க, நான் இந்த தக்காளி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதான் வேணும், வாங்கி கொடுங்க. இந்த பொம்பளை இந்த தக்காளி எடுத்ததும் இல்லாம எவ்வளவு திமிர்நாயம் பேசுது பாரு. என்ன ஓவரா பேசுறீங்க? இவங்க என் வீட்ல தான் குடி இருக்கறாங்க. எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஓங்கி ஒரு அரை விட சொன்னா மூஞ்சி திரும்பிக்குமாக்கும். ஏக்கா, தெரியாம வந்து வம்பள மாட்டிட்டு போலையக்கா. என்ற புருஷ காலையிலே சொன்னாரு, சந்திராஷ்டமண்டி எங்கேயும் வெளியே போகாதேன்னு. கேட்டனா நானு, இன்னைக்கு மொத்த ஏழ்றி எனக்கு தான் இருக்கும் போலயே. ஏ முப்பாத்தா, என்ற புருஷ காலையிலே சொன்னான், இன்னைக்கு உனக்கு ராசி பலன் சுத்தமா சரி கிடையாது, வெளியே போகாதேன்னு. கேட்டனா நானு. ஏமா, இப்ப இந்த பொம்பளைட்டு இருந்து ஒண்ணு காசை வாங்கி கொடுங்க, இல்ல தக்காளி வாங்கி கொடுங்க, இல்ல என் கடையில வந்து ஒரு நாள் வேலை பார்த்துட்டு போங்க. நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? என்ற வீட்ல குடி இருக்கறவங்க எனக்காக வேலை பார்ப்பாங்க. நான் போயிட்டு வரேன். ஏனுங்கண்ணா, அந்த தக்காளியும் கொடுங்க, எடுத்துட்டு போறேன். என்னது, நாங்க வேலை பார்க்கணுமா? ஐயோ, நாங்க சும்மா வந்து நின்னுட்டு இருக்கோம், எங்களை போய் வேலை பார்க்க சொல்றீங்க? என்னது, சும்மா வந்து நின்னீங்களா? ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரி, நான் ஆபத்துல இருக்கும்போது வந்து காப்பாத்த மாட்டீங்களா? ஏக்கா, நான் வீட்டை கூட காலி பண்ணிக்கிறேக்கா. இவங்க கிட்ட அடி வாங்க முடியாதுக்கா என்னால. என்ன ஆள விடுக்கா. ஏக்கா குஷ்பக்கா, நைஸா வந்துரு, இல்ல இன்னைக்கு பலியாடுதான். ஏ முப்பாத்தா, நில்லுங்க, என்ன விட்டுட்டு போறீங்களே. ஏக்கா, நீயே கொஞ்சமாவது நியாயமா பேசுக்கா. உன்ற வீட்ல குடி இருக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக உன்ற வாசலையும் பெருக்க சொல்ற, உன்ற வாசலுக்கு சாணி போட்டு முழுக சொல்ற, கோலம் போட சொல்ற, உன்ற வீட்டுக்கு உரமரை வந்தாங்கன்னா காப்பி போட்டு தர சொல்ற. அதுக்கப்புறம் நீ சாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பாத்ரூம்ல என்ன தண்ணி எடுத்து வைக்க சொல்ற. இதெல்லாம் எவ்வளோ மோசமான வேலைக்கா. ஆனாலும் உன்ற வீட்டில் குடியிருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வேலையும் நான் பார்க்குறேன். இத்தனை வேலை பார்க்குறியா? அடா ஆமாக்கா. ஏக்கா, அதெல்லாம் பத்தாதுன்னு அப்பப்போ நீ வந்து என்னை கேட்காத கேள்வி கேட்டுட்டு போற. மாதம் மாதம் வாடகை வேற ஏத்துற. இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னடானா ஊர் சண்டை பூரா என்கிட்ட கொண்டு விட்டீனா நான் என்ன காப்பாண்டுவேன்? ஏடி, அதுக்கு என் வீட்டில் குடி இருந்துட்டு என்னை இப்படி மாட்ட வச்சுட்டு போலாமாடி? ஏக்கா, உன்ற வீட்டில் நான் குடியிருக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ பண்ற தப்பை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு விட்டீனா நான் என்ன காப்பாண்டுவேன்? பாருக்கா, பயில்வான் மாதிரி 4 பேர் நிற்கிறாங்க. இவங்க கிட்ட அடிவாங்கலாம் எனக்கு உடம்புல தெம்பு இல்லக்கா. என்ன, இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைண்ணே. தயவு செய்து என்ன விட்டுருங்கண்ணே. சே, நீ எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுறமா? இந்த பொம்பளை உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கா? இந்த பொம்பளை வீட்டில் இருக்கிறதுக்கு நீ பிளாட்பாரத்திலே இருந்துட்டு போயிடலாமா? பேசாம இந்த தக்காளி நீயே வச்சுக்கோமா. தங்கச்சி, இனிமே உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா இந்த அண்ணன் கிட்ட கேளுமா. இந்த பொம்பளைனால நீ பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் போயிட்டு வரேம்மா. இந்த தக்காளியை வச்சு ரசம் வை, தக்காளி தொக்கு வை, தக்காளி குழம்பு வை, எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழுமா. நான் போயிட்டு வரேம்மா. ஆஹா, தக்காளி நம்மக்கிட்ட வந்துருச்சு. இதை நாம் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த பொம்பளை நம்மளை செஞ்சிருவா. இவ்வளோ நேரம் நம்ம ஏதோ ஒரு வீராப்பில் பேசிட்டோம். இப்போ இவளை சமாதானம் பண்ணி இந்த தக்காளியை கொடுத்து அனுப்பிட வேண்டியதான். உன் மனசை இத்தனை வச்சு தான் நீ கூட பேசிட்டு இருந்திருக்கேன்னா
நான் பேசின பேச்சுக்கு மயங்கி தக்காளி எப்படி கொடுத்துட்டு போறாங்க பாருங்க. இந்தாங்க இந்த தக்காளி உங்களுக்கு தான். பார்த்தா ச்சே உன தப்பா நினைச்சிட்டு பார்த்தா எப்படி தக்காளி கொடுத்துட்ட? ஏக்கா இப்போதைக்கு இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லக்கா. நான் வேற வீரப்பா பேசிட்டேன், அந்த பொம்பளை வீட்டை காலிவுன்னு வந்து நிற்கும், அதனால கொடுத்துடலாக்கா. ஏக்கா அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தக்காளி தொக்கு வைங்க, தக்காளி ரசம் வைங்க, தக்காளி குழம்பு வைங்க, எல்லாத்தையும் வச்சு நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழணுக்கா. இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணாதக்கா. சரி சரி நான் போயிட்டு வரேன். நான் இங்க பிரச்சனை தான் பண்ணிட்டு இருந்தேன், பிரச்சனை தேவையில்லாம வந்து மாட்டினது நீங்க. கிரேட் இன்சல்ட். என்னடி முப்பாத்தா வர வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? ரொம்ப முக்கியம், வாக்கா போலாம்.